வெல்கம் பேக் டு மாம்ஸ் லைஃப். நாங்கள் ரீசெண்டாக ஹிமாச்சலுக்கு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை நாங்கள் வந்து எப்படி போகணும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து மணாலிக்கு போகணுன்னா பை ட்ரெயின் ஆர் ஃப்ளைட்டு, அது உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை டு மணாலி போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்னை டு சண்டிகர் நீங்கள் போகலாம், இல்லைனா சென்னை டு டெல்லி. அங்கேருந்து வந்து வால்வோ பஸ்ஸஸ் நிறைய இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வந்து மணாலி ரீச் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டீம்டு எக்கு, அப்புறம் சோயா வெஜ்ஜஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அப்புறம் வந்து யோகர்ட்டு, ஒரு பன்னு, அப்புறம் பட்டர், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டீம்டு பொட்டேட்டோ சுத்தமாக நல்லா இல்லை. இதுக்கு வந்து ஒரு பாயில்டு எக்கு வச்சுருக்கலாம் போல். அதான் நாங்கள் வந்து இப்போது டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து சண்டிகர் கனெக்டிங் ஃப்ளைட். டெல்லியிலேருந்து கூட மணாலிக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் கேப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் நாங்கள் சண்டிகர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சண்டிகர் ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்தாச்சு. இங்கே வந்தால் ஃப்ளைட்லேயும் எங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு வெட் டிஷ்யூ பேக்கெட், அப்புறம் வந்து ஒரு சாஸ் பேக்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, அப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தா உள்ளே வந்து பாவ் பன், அதில் வந்து ஸ்பினாச்சும் கார்னும் கலந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்த்தியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது சாப்பிட்றதுக்கு சுத்தமாக முடியல. நானும் ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணால் சுத்தமாக முடியல, என்னால் சாப்பிடவே முடியல. ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து சண்டிகர் ஏர்போர்ட்டில் வீடியோ எடுக்க அலவுட் இல்லை. அங்கேருந்து வந்து ஒரு 500 rupees டாக்ஸி சார்ஜஸ் வாங்குறாங்க. எங்களுக்கு வந்து வால்வோ பஸ் புக் பண்ணியிருக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இல்லை. இங்கே வந்து ஒரு அக்கா வந்து ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க, அங்கே தான் கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து எங்கள் பஸ் வந்துருச்சு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டு, ஏன்னா பசங்களோட போனதுனால கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் வந்து வாங்குவோம் ஃபுட்டு கூட. ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்கே இருக்கோ அவங்க எங்கே நிறுத்துகிறாங்களோ அங்கே தான் போய் சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்தோம். இதே மாதிரி நைட்டு டின்னருக்கு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. இங்கேயும் வந்து ஃபுட்டு சுத்தமாக நல்லா இல்லை. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தோம், ஏதோ ஒரு நிறைய வினிகர், ஏதோ லெமன் ரைஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படியோ ஃபைனலாக வந்து எங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது மணாலி வந்துட்டோம். நைட்டில் வந்து எங்களுக்கு எந்த வியூவும் எதுவுமே சரியாக தெரியல. பட் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மணாலியில் ஹோட்டல் விண்டேஜ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டே, ரொம்ப நல்லா இருந்தது. வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃப்ளட்டாக இருந்தது. இது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதனால் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முன்னாடியே வந்து, அதாவது மணாலிக்கு முன்னாடியே வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சோம். அது வந்து பர் பர்சனுக்கு 700 ஆச்சு. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மணாலியில் வந்து சேர்ந்தோம். அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மணாலிலேயே உங்களுக்கு வந்து மால் ரோடுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது வந்து நாங்கள் மால் ரோடு கிட்ட தான் நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த ஹோட்டல்லையே நாங்கள் கேட்டோம் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டுட்டு, இங்கே பக்கத்துலேயே வந்து பைக் ஷாப் இருந்தது, ரெண்டலுக்கு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டோம். நாங்கள் 2 பேர் தானே, ஸோ எங்களுக்கு வந்து பைக்கில் போய் சுற்றி பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பர் டேக்கு 500 ரெண்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பைக் வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஸ்கூட்டி தான் கேட்டிருந்தோம். ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இந்த இடம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த ஃப்ளட்டு வந்ததுனால ஃபுல்லாக அந்த ஊரையே வந்து அப்படியே திருப்பி போட்டுருச்சுங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே அங்கங்கே கொஞ்சம் பாதி பாதியாக உடஞ்சி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ரிவர்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரிவரில் ஃப்ளட் வந்ததுனால அந்த ஒரு ஊரே வந்து ரொம்ப ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நைட்டு நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டு. ஸோ வந்து லேட்டாக கிளம்பி வந்தோம். ரெடியாக லஞ்சே சாப்பிட்டுக்கலாம்னா இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு பிரியாணி ஷாப் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியே இருந்தது, அப்படியே ரொம்ப முழுசாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே எல்லாருமே வந்து ரைஸ் அப்படி தான் சாப்பிட்றாங்க போல். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது வந்து ஹதிம்பா டெம்பிள். இந்த ஹதிம்பா டெம்பிளில் தான் இந்த ரோஜா மூவியோடைய ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களே வந்து யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தோம் அந்த சீனை. அரவிந்த் சாமியை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அது இந்த இடம் தான். ரோஜா வந்து பேசுவாங்க, ஜனகராஜெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் நடக்கும். இந்த டெம்பிள் தான் அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த ஹிமாச்சலுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெண்ட் வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. ஆனால் சீசன் டைமில் கொஞ்சம் அதிகமாக வாங்குவோன்னு சொன்னாங்க அவங்க. சீசன் மீன்ஸ் இந்த டிசம்பர்லேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து சீசன் இருக்கும், 6 மாதம் வந்து சீசன் இருக்காதான். ஸோ அந்த 6 மாதம் இல்லாத டைமில் அதை அவங்க வந்து இது பண்ணணும் இல்லையா, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணணும். அதுக்காக வந்து சீசன் டைமில் அதிகமாக வாங்குறதா சொன்னாங்க. இங்கே ஃபுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா சீசன் இல்லாத டைமில் அவங்க அதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். அப்புறம் அந்த முயலுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்கினாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. அது வந்து கிட்ஸ்க்காக தான். அப்புறம் இங்கே கொஞ்சம் நிறைய ஷாப்ஸும் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷாப்பிங் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இதே டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே பாதி அளவுக்கு வந்து நல்லா ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் மந்தில் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டே கேட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஷொலாங் வாலி அண்ட் அட்டல் டனல் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அட்டல் டனல் சீக்கிரமாக மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. பயங்கர குளிர் அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக குளிர். அதனால் சேஃப்டியாக போட்டுக்கிறேன். பயங்கரமாக குளிருதுப்பா, முடியல, பைக் ஓட்ட முடியல. அதுக்கு தானே நீ தானே நிறுத்த சொன்ன. பைக்கில் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல, ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து ஜர்க்கின் போட்டுட்டோம். எங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி தான் நின்று ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிராக இருந்தது. அதுக்கப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே அட்டல் டனல் அண்ட் ரோட்டாங். இது ரெண்டுத்துக்குமே போகிற இந்த வழி இது தான். இங்கே வந்து இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். ரோத்தாங்கில் வந்து இப்போ வந்து எதுவுமே ஸ்னோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே 365 டேஸும் வந்து ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து கேட்டால் ஸ்னோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த அட்டல் டனலுக்குள்ளே மட்டும் போயிட்டு வந்துடலாம்னு நாங்கள் வந்து போனோம். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ லாங்காக ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் வந்து இந்த டனல் போட்டிருக்காங்க. அவ்வளோ பெருசாக, அவ்வளோ நல்லா. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே போகும்போது அவ்வளோ சில்லுன்னு பயங்கர குளிராக ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பைக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ளேருந்து வந்ததுமே இதுதாங்க வியூ. ஃபுல்லாக நாங்கள் அங்கேருந்து அந்த டனலுக்குள்ளேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மலையில் அங்கங்கே வந்து ஸ்னோ இருந்தது. ஆனால் அது என்ன மலைன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப தூரம். இங்கேருந்து பார்க்க தான் கிட்ட தெரியுது, அது வந்து ரொம்ப தூரம் அந்த பக்கம். எங்கே எந்த இடம்னு நம்ம லைஃப்பில் ஒன்ஸாவது பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம். ஆனால் வந்து ஆஃப் சீசனில் வர்றது அட்வைசபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து இது வரைக்கும் ரொம்ப செலவு பண்ணி வரோம். ஸோ ஸ்னோ பார்த்தோம்னா அது ஒரு நமக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை நீங்கள் பட்ஜெட்டில் வரீங்க, இந்த மாதிரி க்ரீனரி பார்க்கணுன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வந்து ரோத்தாங் போகிறது எப்படி போகிறதுன்னு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் வந்து ரோத்தாங் வந்து பைக்கில் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற யூனியன் கேபில் தான் போக முடியும். அந்த கேபுக்கு பார்த்தீங்கன்னா 4000 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அங்கேயும் வந்து ஸ்னோ இல்லை, 365 டேஸும் அங்கே ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயும் வந்து இப்போ ஸ்னோ இல்லை. ஸோ போகிறது வேஸ்ட்டுன்னு நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஷிலாங் வாலியே தான் வந்திருந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருந்தால் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். பேராகிளைடிங் மட்டும் போய்கிட்டு இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி பேராகிளைடிங் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ மறுபடியும் வந்து எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து போகணும். பேராகிளைடிங்லேயே நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படியே கிட்டே சும்மா அந்த இடத்தையே சுற்றி வர்றதுக்கு 1500 வாங்குறாங்க. கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ஒரு 3000. அதுக்கு மேலே நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு 4000 வாங்குறாங்க. அது நம்மளுடைய விருப்பப்படி நம்ம வந்து போயிடலாம். மணாலியில் வேறு என்ன பார்க்குறதுனே தெரியல. இன்னும் கிளப் ஹவுஸ், அப்புறம் வந்து ஒரு புத்திஷ் மோனாஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஆனால் எங்களால் வந்து போக முடியல. அப்படியே நாங்கள் வந்து இன்னொரு டே வந்து இருக்க வேணாங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்னோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்தது. அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மால் ரோடு நாங்கள் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். பகலில் இங்கே அதிகமான கடைங்க எதுவும் இல்லை. அதனால நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு திரும்ப போயிட்டு ஒரு 7 o'clock போல் ஸ்கூட்டியை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்து பை ஆட்டோ வந்து மால் ரோடுக்கு வந்தோம். நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷனில் அங்கங்கே காஃபி ஷாப்ஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் நிறைய இருந்தது. இங்கே இருக்கிற ஹைலைட்டே இங்கே இருக்கிற டாக்ஸ் தாங்க. ரொம்ப பார்க்க க்யூட்டாக நல்லா புஷ்டியாக இருந்தது. ஃபைனலாக என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு லெக் மசாஜ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து எங்கே போகணுங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.